இன்றைக்கு மக்களை பாதுகாப்பது காவலர்கள். இன்றைக்கு பயிர்களை வேலி பாதுகாப்பதை போல மக்களை பாதுகாப்பது காவல்துறை அதிகாரிகள். அந்த காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. அண்மையிலே அருப்புக்கோட்டையிலே ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை கண்டித்து பொதுமக்களும் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாதுகாப்பாக வந்த அந்த அதிகாரி ஒருவர் பெண் அதிகாரி, ஒரு டிஎஸ்பி ரேங்கில் இருக்கிறவங்க. அந்த அதிகாரிகளுடைய தலைமுடியை பிடித்து இழுத்தது எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வந்திருக்குது. இதெல்லாம் கண்டனத்துக்குரியது. அதே குற்றச்செயல் ஈடுபடுகிறவர்கள் பயமில்லாமல் குற்றச்செயல் ஈடுபடுகிறார்கள். ஒரு காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு இப்படிப்பட்ட நிலைமை என்று சொன்னால் சாதாரண மக்கள் எப்படி நடமாட முடியும் என்பதை, இந்த நாட்டில் நடமாட முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை, மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைய ஆட்சியிலே நடந்து கொண்டிருக்கின்றதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு முதலமைச்சர் இவ்வளவு பிரச்சனை தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்குவதற்கு தொழிலதிபர்களை சந்திப்பதற்காக வெளிநாடு சென்றுள்ளதாக பத்திரிகைகளிலும் ஊடகத்திலும் அரசு செய்தி வந்திருக்கின்றன. ஏற்கனவே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் துபாய் சென்றார். என்ன முதலீடு கொண்டார் என்று இதுவரைக்கும் தெரியவில்லை. ஜப்பான், சிங்கப்பூர் சென்றார், பிறகு ஸ்பெயின் சென்றார், இப்பொழுது அமெரிக்கா சென்றிருக்கின்றார். எவ்வளவு எத்தனை தொழில் வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார், எவ்வளவு கோடி முதலீடு செய்யப்படுகிறது, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு பெற வேண்டும் என்பதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். இதுவரை வெள்ளை அறிக்கை விடல. பல பத்திரிகை நிருபர்கள் கேட்கின்றார்கள், எதிர்க்கட்சிகள் எல்லாம் வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என்று கேட்கிறார்கள். இதுக்கு என்ன பதில் என்று சொல்லிக்கிட்டு கேட்கின்ற பொழுது முதலமைச்சர் சொல்கிறார், வெள்ளை அறிக்கையில் விட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. வெள்ளை அறிக்கை எங்களுக்காக விட வேண்டாம், மக்கள் தெரிந்து கொள்வதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள். அப்பொழுதுதான் இந்த ஆட்சியில் என்ன நடைபெறுது என்று மக்கள் புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். அதைத்தான் நாங்கள் எதிர்க்கட்சி என்ற முறையில் கேட்கின்றோம். அதோடு இன்றைக்கு ஏற்கனவே தமிழகத்தில் பல தொழிற்சாலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த தொழில் நிறுவனத்தில் தான் இப்பொழுது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. அந்த தொழிலை விரிவு செய்ய வேண்டும் என்று தான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா அந்த நிறுவனுடைய பெயர் நோக்கியா, பேபால், ஈல்ட் இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ், மைக்ரோசிப், இன்பினிக்ஸ், அப்ளைடு மெட்டீரியல்ஸ், நைக், ஆப்டம். இதெல்லாம் ஏற்கனவே பல தொழில்கள் தமிழகத்திலே தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இதில் தான் மீண்டும் இந்த தொழிற்சாலைகள் முதலீடு செய்வதற்காக இவர் ஒப்பந்தம் போட சொல்றாரு. இது இங்கேயே ஒப்பந்தம் போடலாம். இதெல்லாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அந்த தொழிற்சாலை இயங்கிட்டு வருது. இதுக்கு போய் வெளிநாட்டில் போய் ஒப்பந்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதோட ஏற்கனவே எதிர்கட்சியாக நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது இப்பொழுது இருக்கின்ற தொழில்துறை மந்திரி திரு ராஜா அவர்கள் எதிர்கட்சி வரிசையிலே சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். அப்பொழுது அவர் ட்விட்டரில் வெளியிட்டார். அது இப்ப அவர் சரியா பொருந்தும். அது எங்க இப்ப கூட எல்லாத்துக்கும் அந்த பக்கத்து போய் டிவியில பின்னாண்டு இருந்து கொடுங்க. அப்ப நீங்களே பாருங்க என்ன விட்டுருக்காருன்னு. அது செய்தி இப்படித்தான் வெளியிட்டு இருக்காரு. ஊடகத்தில் பாருங்க. இப்ப செய்தி வெளியிட்டு தான் அவருக்கு சரியா பொருந்தும். அன்றைய தினம் அவர் வெளியிட்ட செய்தி இன்றைய தினம் அவருக்கு பொருத்தமாக இருக்கும். அவருடைய கருத்து நல்லா என்ன இப்படி எல்லாம் வெளியிட்டு பாருங்க. இன்றைக்கு அவர் வெளியிட்ட அந்த கருத்து அவருக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நான் குறிப்பிடுகிறேன்.